Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரமதானுடைய ஃபர்ஸ்ட் நோன்பு vlog தான் பார்க்க போறோம். சஹர் டு இஃப்தார் vlog தான். ஈவினிங்க்கு மேலே பொற தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி தான் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊர்லலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சாம்பிராணி தான் போட்டிருந்தேன். இந்த சாம்பிராணி போட்டாலே ஒரு மாதிரி ரமதான் வைப்ஸ் அது அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சாம்பிராணி போட்டுட்டேன். வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சென்டட் கேண்டில் இருந்துச்சு. இது வந்து லெமன் ஃப்ளேவர். இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அதனால் இது வந்து நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இது வந்து ஏற்றி வச்சுருந்தேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். லாஸ்ட்டாக போட ரமதான் ப்ரிப்பரேஷன் vlog வந்து 1Kக்கு மேலே வியூஸ் வந்திருந்தது. அதே மாதிரி 20 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே நம்ம ஏறி 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே தராவியா. ஸோ அதனால் பள்ளிவாசலுக்கு தொழுவ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பேக்கில் வந்து சல்லா அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். 8:45 வந்து தராவியா தொழுவ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே தராவியாங்கிறதுனால நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ தொழுவைக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டின்னர் எதுவுமே சாப்பிடல. பாலும் பிஸ்கெட்டும் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து தூங்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மா குக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. ஸோ அவங்க குக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. சஹருக்கு வந்து ஒயிட் ரைஸ், கோழி ஆனம், அப்புறம் கோழி ஃப்ரை. ஸோ இதான் அம்மா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 3:30 போல் எந்திரிச்சு தஹஜ்ஜத்லாம் தொழுது முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் ஹைரா வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அவள் தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி ஹிஜாப்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே க்யூட்டாக இருந்தா பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா ஃபஜர் தொழுகைக்கு டைம் இருந்துச்சு. அதனால் அது வரைக்கும் உட்காந்து குரான் ஓதிட்டு இருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ ஒரு 10:30, 11 அந்த மாதிரி தான் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே பெட் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் படிக்கிறதுக்கு போயிட்டு எனக்கு நாளைக்கு, அதாவது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற இந்த vlog, மண்டே அன்னைக்கு எனக்கு தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் படிக்க போயிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தமிழ் எக்ஸாமே முடிஞ்சிருச்சு. எடிட் பண்ணி போட டைமில் எக்ஸாம் இருந்தனால அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே எழுதிட்டு வந்திருக்கேன். இன்னொரு 5 எக்ஸாம் இருக்குது. அதையுமே நல்லபடியாக எழுதிட்டு வரணும். இன்ஷால்லா எல்லாம் துவா செய்யுங்க. அதுக்கப்புறமா அம்மா ஜியோ மார்ட்லேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. இஃப்தாருக்கு வந்து கஸ்டர்ட் செய்யலாம், ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்கியிருந்தாங்க. பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆப்பிள்லாம் அந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோகனட்டு, அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. கிரேப்ஸை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த ஆலு பரோட்டா வாங்கியிருந்தோம். இது வந்து ட்ரை பண்ண எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் என்ன பண்ணேன்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரு பேஸ்கெட்டில் அடுக்கி வச்சுட்டேன். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தால் ஒரு மாதிரி டயர்டாக தலைலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி இடையில வந்து குட்டி குட்டி வேலை செஞ்சுட்டு போவேன். அப்புறம் அம்மா அமேசானில் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்க்கு வந்து இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருந்தாங்க. உப்பு ஜீனிலாம் வைக்கிறதுக்காக. பக்கத்துலேயே டிஷ்யூக்கும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த இடமே வந்து அப்படியே செட்டாகி அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் இஃப்தாருக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ அம்மா எல்லாமே ரெடியும் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து கார்ன் சம்சா, சீஸ் பால், ஃப்ரூட் கஸ்டர்ட், கடல் பாசி, கஞ்சி, ரோஸ் மில்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால அம்மா இவ்வளோ செஞ்சுருந்தாங்க. இதையே பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னர் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம். ஸோ இப்போ சின்னதாக ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துடலாம். ஃப்ரைஸ் ஓவர்லோடர் தான். அதுக்கு அம்மா கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்காங்க. அதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பும் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் பேப்ரிகா பவுடர், 1 ஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம், ஒரிகானோ கொஞ்சம், அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் ஒரு 1/2 லெமன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து 1
1 ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்போவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்வோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து 1 ஹவர் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு 2 கப்பு சிக்கன் இந்த மாதிரி நல்லா கோட் ஆகுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெயில் வந்து இந்த சிக்கனையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து KFC மாதிரி இருக்கும் நம்ம செஞ்சதுக்கப்புறமா. இப்போ இதுக்கு வந்து ஒரு சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு மயோனைஸு, கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ, சேம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை செட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அடியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சாஸ் வந்து கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு லேயர், திரும்ப இந்த சாஸு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃப்ரைஸ், இது எல்லாத்தையும் லேயராக போட்டுக்கலாம். ஸோ திரும்ப இதே மாதிரி லேயராக போட்டுகிட்டே இருங்க. இடையில வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சீஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நம்ம டாப் லேயருக்கும் வந்து சீஸ் தான் போட போகிறோம். ஸோ அப்போ தான் நல்லா இருக்குமே. சீஸ் போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோவும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஓவனில் தான் வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு சீஸ் மெல்ட் ஆகும். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கனாலே போதும். நல்லாவே ரெடி ஆகிடும் ஃப்ரைஸ் ஓவர்லோடட். ஸோ சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், அப்படியே சீஸியாக சூப்பராக. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் முன்னாடி செஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் நோம்புலாம் தொழுதுட்டு திரும்ப படிக்கிறதுக்கு போயிட்டேன். தராவியா தொழுவைக்கு இன்றைக்கி போகிற, நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால. ஸோ கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு எடுத்து வச்சாச்சு, தலைவலி வந்துருச்சு. ஸோ படிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். திரும்ப நம்ம சஹருக்கு எந்திரிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாளைக்கு எக்ஸாமுக்கு போகணும் இல்லையா, அதனால் பேக் தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பென் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன், பென்சில் எல்லாமே. ஸோ அதோட இந்த vlog-ம் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.